முயல்கள் குட்டி போடுறத உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா முயல்கள் குட்டி போடுறதுல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள், இந்த முயல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ஒரு முயல் தன்னோட பிரசவ வலி வந்தோடனே, குட்டி போடுற நேரம் வந்தோடனே ஒரு கூடை கட்ட ஆரம்பிக்கும். தன்னை சுற்றி என்ன கிடைக்குதோ, காஞ்ச புல், சருகு இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டில் தான் குட்டி போடும். அதோட அந்த கூட்டை தன்னோட ரோமங்களால் மெத்த மாதிரி மாற்றும். ஏன்னா முயலோட குட்டியோட உடம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மெல்லிய தோலாக இருக்கும். அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தன்னோட இந்த பிரசவ வலிக்கு நடுவுலையும் தன்னோட உடம்புல உள்ள ரோமங்களெல்லாம் பிடுங்கி அதை வச்சு மெத்த மாதிரி ஒரு கூட்டை அமைச்சு குட்டி போடும். இந்த முயல் இப்போ வெறும் கூடு மட்டும் கட்டிகிட்டு இருக்கு. இது குட்டி போட கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இந்த முயல் ஆல்ரெடி குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட கூட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய முயல் ரோமங்களும் இருக்கும். அதோட அடி வயிற்றில், நெஞ்சில் உள்ள ரோமங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி கூடு கட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் 2 முயலும் எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 முயலுமே குட்டி போட்டிருக்கு. எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த முயலை பொறுத்தவரை இது ஆல்ரெடி 2-3 டைம் ப்ரீட் பண்ணியாச்சு. இது ஒரு 7 குட்டி வரை போட்டிருக்கு. இந்த முயல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரீட் ஆகிருக்கு. இது ஒரு 2 குட்டி மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனால் 2 குட்டி போட்டாலும் பெரிய குட்டியாக போட்டிருக்கு. குட்டி கம்மியாக போடுறதுல இது ஒரு ஃபியூச்சர். ஏன்னா நல்ல போல்டான குட்டி கிடைக்கும், எதுவும் சேதாரமாகாது. அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த குட்டியோட உடம்பு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நைஸாக பிங்க் கலரில் இருக்குங்க. ஸோ இதனால தான் இதை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ ரோமங்களை பிடுங்கி இது குட்டி போடுது. இந்த குட்டிங்கெல்லாம் கண்ணு முழிக்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். இந்த பெட்டியில் உள்ள குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதமான குட்டிங்க. 30 நாள் ஆச்சு இந்த குட்டி போட்டு. இந்த குட்டிங்க இப்போ பாலும் குடிச்சிட்டு இறையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் போயிடுச்சு அப்படின்னா பால் குடிக்கிறத மறந்துட்டு ஃபுல்லாக இறை சாப்பிட ஆரம்பிச்சிடும், புல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கடைக்கு சேலுக்கு கொண்டு போயிடுவோம்.